அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். அதிகாரம் ஆள்வினை உடைமை. வினை செயல், ஆள்வினை அந்த செயலை நாம் ஆளுவது, அந்த செயலை நம் கட்டுக்குள் வைப்பது, அந்த செயலின் உச்சத்தை அடைவது ஆள்வினை. செயல்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ஆள்வினை உடைமை. அந்த குணத்தோடு இருக்கிறது, அந்த தன்மையோடு இருக்கிறது ஆள்வினை உடைமை. அப்போ முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு செயல்ல தொடர்ந்து ஈடுபடுறத ஆள்வினை உடைமைங்கிற அதிகாரத்துல 10 குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. குறள் எண் 616. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும். திரு அப்படின்னா செல்வம், திரு அப்படின்னா செல்வம். ஆக்கும் அப்படின்னா கொடுக்கும், சேர்க்கும். முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சியானது செல்வத்தை கொடுக்கும். திருவினை ஆக்கும்னா, திரு அப்படிங்கிறது செல்வம், திருவினை ஆக்கும், செல்வத்தை கொடுக்கும். முயற்றின்மை, முயற்சி செய்யாம சோம்பேறியா இருந்தா என்ன ஆகும்? இன்மை புகுத்தி விடும், இல்லாமையே கொண்டுட்டு வந்து சேர்த்துரும். முயற்சி சென்றா செல்வம் சேரும், முயற்சி இல்லைன்னா வறுமை சேரும் அப்படிங்கிறார் வள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். மீண்டும் குறளோடு சிந்திப்போம். நன்றி.